நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ரோசா பார்க் என்பவர் அமெரிக்காவில் கருப்பு நிறத்தவருக்கு பேருந்தில் அமருவதற்கு சம உரிமை இல்லை என்று அவமதிக்கப்பட்டிருக்கிறார். கருப்பு இனத்தவர்கள் பேருந்தில் ஏறுவதை புறக்கணித்து 390 நாட்கள் தொடர்ந்தது. இதனால் அரசு அடிபணிந்து சட்டம் மூலம் உரிமை பெற்றார்கள். இதுபோல தங்கத்தின் வரலாறு காணாத விலையேற்றத்தை தடுக்க ஒடுக்க நம் நாட்டிலும் உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் வர இருக்கும் ஏப்ரல் 14 அன்று தமிழ் வருட பிறப்பு முதல் தங்கம் வாங்குவதில்லை என்று ஒவ்வொருவரும் முடிவெடுத்து கடைபிடித்தால் தங்கம் விலை ஒரு ஆண்டுக்குள் கட்டுக்குள் வந்துவிடும். தங்கம் உணவுப் பொருள் போல் இன்றியமையாதது இல்லை. ஏப்ரல் 14ற்குள் இந்த செய்தியை அனைவருக்கும் தெரியப்படுத்துவதன் மூலம் தமிழ் மக்கள் தங்கம் வாங்குவதை உறுதியாக நிறுத்தினால் தங்க விலையை கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்பது திண்ணம். திருச்சி பாலக்கரை வெளிகண்டநாதர் திருக்கோவிலுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மாயம். போலி ஆவணங்கள் மூலம் தனியாருக்கு கோயில் சொத்து பட்டா பெயர் மாற்றம். சிவன் சொத்தை சூறையாடிய கயவர்களை கைது செய். சிவன் சொத்தை மீட்பதில் அலட்சியம் ஏன் என இந்து திருக்கோயில்கள் மீட்பு இயக்க நிறுவனர் வழக்கறிஞர் மகேஸ்வரி வையாபுரி கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகர் என்பதாலும் தமிழக வெற்றி கழக தலைவர் என்பதாலும் விஜய்க்கு மத்திய உள்துறையால் வழங்கப்பட்ட Y பிரிவு பாதுகாப்பை ஏற்பது குறித்து தவேக தலைவர் ஆலோசித்து வருவதாக தகவல். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் Y பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. மறைந்த முதல்வர் கருணாநிதி ஆட்சியில் கருணை தொகை அறிவித்த போது மாதம் 10,000 ரூபாய் தர வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். தற்போது அவரது மகன் ஸ்டாலின் முதல்வராகியும் நிறைவேற்றவில்லை என கூட்டுறவு வங்கி ஓய்வூதிய பணியாளர்கள் சங்க இணை செயலர் ஆறுமுகம் கூறினார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் வாழக்காடு ஊராட்சியை சேர்ந்த 60 வயதிற்கும் மேற்பட்ட 950 பேர் அந்த ஊராட்சி அதிகாரிகளின் தலைமையில் 19 வார்டுகளில் 19 பஸ்களில் 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி ஊராட்சி மலம்புழா பூங்காவிற்கு சுற்றுலா அழைத்து வந்தது. வயதான முதியவர்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடப்பது இதுபோன்ற பயணங்கள் நிம்மதியை மகிழ்ச்சியை அளிக்கும். அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர். ஆண்டுதோறும் இதேபோன்று சுற்றுலா அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது என ஊராட்சி அதிகாரிகள் கூறினர். கவர்னருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து இருதரப்பும் பதிலளிக்க 12 கேள்விகளை எழுப்பியுள்ளது உச்சநீதிமன்றம். இதற்கு தமிழக அரசும் கவர்னர் தரப்பும் ஒரு வார காலத்திற்குள் பதிலளிக்க உத்தரவு. கேரளம் கோட்டயத்தில் அரசு நர்சிங் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் திருவனந்தபுர 5 மாணவர்களை 5 சீனியர் மாணவர்கள் 2024 நவம்பர் முதல் ராகிங் என்ற பெயரில் ஜூனியர் மாணவர்களை நிர்வாண கோலத்தில் நிற்க வைத்து அவர்களின் பிறப்புறுப்பில் பலவித கொடுமைகளை அரங்கேற்றினர். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மது அருந்த பணம் கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் அடித்து துன்புறுத்துவர், வெளியே சொல்லக்கூடாது என மிரட்டினர். தப்பி வந்த மாணவர்கள் பெற்றோரிடம் கூறி 3 மாணவர்கள் போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிந்து ராகிங் செய்த 5 சீனியர் மாணவர்களை கைது செய்தனர். அலகாபாத் என்கிற தற்போதைய பெயர் கொண்ட பிரயாக்ராஜ் என்ற இடத்தில் திரிவேணி சங்கமம் உள்ளது. தற்போது மகா கும்பமேளா நடைபெறுவதால் பக்தர்கள் கூட்டம் அதிகம். அந்த பக்தர்கள் ரயிலில் எந்த பெட்டியிலும் ஏறிக்கொள்வார்கள். இதுதான் நாம் தினம் கண்கூடாக பார்க்கும் செய்தி. தற்போது ஒருபடி மேலே போய் ரயிலின் 2 பக்க என்ஜினை கூட விட்டு வைக்கவில்லை. டிரைவர்கள் இல்லாத என்ஜினில் பயணிகள் 20 பேர் உள்ளே ஏறினர். போலீசார் கண்டறிந்து அவர்களை எச்சரித்து இறக்கிவிட்டனர். இதுதான் வடக்கு மற்றும் தெற்குக்கும் உள்ள வித்தியாசங்கள். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.